எல்லோருக்கும் வணக்கம். It's nice to meet you guys again. So நானும் சந்தீப்பும் வந்து again we are posting a video on the cricket scenes currently happening. நாங்க வந்து அடுத்து வரப்போற எல்லா கிரிக்கெட் நிகழ்வுகளையும் கேப்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் we were quite busy. And so நேத்து சில பல இன்ட்ரெஸ்டிங் சம்பவம்ஸ் அண்ட் கடந்த வாரம் வந்து கொஞ்சம் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால ஸோ இந்த வீடியோ நாங்க இப்ப போஸ்ட் பண்றோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து நேத்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேவா இருந்துச்சு. அதனால we are immediately posting this video. We are providing justification to our channel. எதுவும் ஒரு கிரிக்கெட் சேனல் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த வீடியோல we'll focus on 3 major points. ஒன்னு வந்து என்னன்னா சப்ஸ்டியூஷன் டியூரிங் அண்ட் கன்கஷன் ஃபார் அ பிளேயர். ஸோ ஒரு பிளேயர் வந்து கன்கஷன் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஹர்ட் ஆறப்போ அவருக்கு சப்ஸ்டியூஷன் யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் ஆஃப் த இந்தியன் டீம் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை பத்தியும் we are going to discuss in this video. அண்ட் வந்து டோட்டலா ரீசன்ஸ் ஃபார் த கரண்ட் ஹியூஜ் டவுன்ஃபால் ஆஃப் த இந்தியன் டீம். ஐசிடியோட ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் எரால இப்போ வந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கன்கஷன் அப்படின்னு ஒரு பிளேயருக்கு ஆறப்போ இங்க வந்து சப்ஸ்டியூஷன் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு என்ன ரூல்ஸ் சந்தீப்? நேத்து என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்போ இது ஒரு ஹாட் டாபிக்கா வந்து பேசப்படுது சொல்லுங்க. இப்போ கன்கஷன் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு பிளேயருக்கு ஹெட் இன்ஜுரி அப்படின்னா ஃபீல்டுக்கு ஒரு கன்கஷன்னா எப்படின்னா டெம்பரரியா வந்து ஃபீல்டுக்கு வர முடியாதுன்ற நிலைமை இருந்துச்சுன்னா, அவரால் ஃபீல்டிங் பண்ண முடியாது அப்படின்னா அவர் வந்து ஃபீல்டுக்கு வர முடியாது. அப்போ அவர் வந்து மற்ற சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அவருக்கு பதிலாக வேற ஏதாவது ஃபீல்டுக்கு வரலாம். ஸோ அப்படின்றப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அவருக்கு பதிலாக வேற பிளேயர் வரலாம். அது பேர் தான் கன்கஷன் சப்ஸ்டியூட். சோ பால போட்டு மண்டைய சேர்த்து அடி வாங்கினா ஒரு பிளேயர் வந்து வெளியே போறது. ஓகே. சோ இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சின்ன ப்ரௌசிங் பண்ணி பார்த்தப்பே எங்களுக்கு ஒரு ஐசிசியோட ரூல்ஸ் வந்து நாங்க படிச்சோம். ஆக்சுவலி த அபிஷியல் ரூல் இஸ் 1.2.7.1.3.4 ஆஃப் ஐசிசி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நான் அதை ரீட் பண்றேன். ஐடென்டிஃபை த ரெக்வெஸ்டட் concussion replacement who shall be a like for like replacement for the player who has sustained the concussion or suspected concussion அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த வேர்டு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இங்கதான் நேத்து ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு. ஆமா, இப்ப வந்து நேத்து வந்து சிவம் துபேக்கு ஜெமி ஓவர்டன் பால்ல மண்டையில அடி வாங்கிட்டாரு. இப்ப அவரு பேட்டிங் பண்ணிட்டு ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, ஃபீல்டுக்கு வர முடியல கன்கஷன் மண்டேல அடி வாங்கினால. சோ அவருக்கு பதிலா இந்தியன் ஸ்குவாட்ல அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சிவம் துபேன்றவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து ரொம்ப பவுலிங்கே போட மாட்டாரு, மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் தான். அவருக்கு பதிலா இந்தியன் ஸ்குவாட்ல ரமன்தீப் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு வாஷிங்டன் சுந்தர்னு ஒரு இருக்காரு. அவருக்கு பதிலா ஹர்ஷித் ராணா இது வரைக்கும் மேட்ச் T20 இன்டர்நேஷனலே விளையாண்டது இல்ல, அவர் வந்து நேத்து பவுலிங் போட வந்துட்டாரு. ஒரு பவுலரா கன்கஷன் சப்ஸ்டியூட் வந்து 4 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துட்டு ஜெயிச்சு வந்து போயிட்டாரு. ஒரு ஃபன்னியான ட்விஸ்டிங் நடந்துருச்சு. இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்துட்டாரு, ஐபிஎல் மாதிரி. இது வந்து நம்ம பார்வையில லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டா? இந்த ரூல் படி லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. சோ இது வந்து ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. இத வந்து நம்ம ஃபீல்ட்லயே பார்த்தோம். பட்லர் அப்புறம் மெக்கலம்லாம் வந்து முறையிட்டு இருந்தாங்க. பட் தேர் வாஸ் நோ கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த இந்தியன் டீம் நம்ம சொல்லலாம். கமெண்டேட்டர்ஸ் யாரு? சீக்கா பையன் அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவரு சொல்லிட்டு இருந்தாரு, அவரும் வார்த்தைக்கு இததான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஜெயிச்சாலும் ஒண்ணு இத வந்து வின்னே கிடையாது, இது வந்து எந்த ப்ராப்பர் சீரிஸ் வின்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யா, சோ திஸ் வாஸ் அன் ஹைலி அன்எத்திக்கல் மூவ் நம்ம சொல்லலாம். ஆமா, இந்தியன் கிரிக்கெட் டீம் சைட்ல இருந்து. ஆமா, ஜெனரலா 12 பிளேயர்ஸ் வச்சு விளையாடி இருக்காங்க. ஓகே, 11 பிளேயர்ஸ் இருக்க வேண்டிய இடத்தில் 12 பிளேயர்ஸ் வச்சு விளையாண்டு நம்ம மேட்ச ஜெயிச்சிட்டாங்க பசங்க. பட் கிரிக்கெட்னு சொல்றப்பயே நமக்கு இமிடியேட்டா வர்றது ஒரு ஜென்டில்மேன்ஸ் கேம். திஸ் வாஸ் ஆப்வியஸ்லி நாட் அ ஜென்டில்மேன்ஸ் how gentlemen behave
இந்தியன் கிரிக்கெட் டீம். ஆமா, இந்த வீடியோவை நீங்க பார்த்தால் நாங்க இந்த கமெண்ட் உங்களுக்கு சொல்றோம். ஆமா. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணோம்னா ஹர்ஷித் ராணா எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் அவர் பண்ற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்கும் கம்பீர் கை தட்டிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் சூப்பர் சூப்பர் கை தட்டிட்டு இருந்தாரு. ஆமா, ஏன் வேற யாரும் விக்கெட்டே எடுக்கலையா ஆமா கேக்குறேன். இன்னொருத்த எல்லாரும் தான் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரு விக்கெட். அப்புறம் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. சஞ்சு சாம்சனும் வருண் சக்கரவர்த்தி இடிச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம இருந்துச்சு. கீப்பர் ஓடி வராரு, அவர் வந்து எங்கிருந்தோ வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு லீவ் இட்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது, கேட்டா நாய்ஸ்ன்றாங்க. திஸ் வாஸ் நாட் அ வெரி குட் கேம் டு வாட்ச். திஸ் வாஸ் நாட் அ விக்டரி that we deserved or a victory that we expected from the Indian team. எங்க பசங்களே நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இப்ப இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஒருத்தர் வந்து கெட்ட விடாதையில பேசிட்டு இருக்காரு இந்தியன் டீம். அவர்லாம் வந்து இந்தியன் ஜெர்சி போட்டு வெறித்தனமா உட்காந்து மேட்ச் பாக்குறாரு. அவருக்கே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர மாதிரி திஸ் வாஸ் நாட் அ குட் பிஹேவியர். ஆமா. அப்புறம் இப்ப கம்பீர் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காரு, எல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே ஈக்குவல் தான், சோ எல்லாரும் போய் ரஞ்சி டிராஃபி விளையாட்டு வாங்கன்னு ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாரையும் சொல்லியிருக்காரு. ஸ்டார் பிளேயர்ஸ் தான் ரோஹித், கில், பொதுவா ரோஹித் சர்மா, பொதுவா நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ். ஆமா. ஓகே, சோ we are coming to the second point now. Star players are not performing well even in Ranji Trophy. அதனால ரஞ்சி டிராஃபியை நான் குறைச்சு ஒன்னும் சொல்லல. ஈவன் இன் ரஞ்சி டிராஃபின்னு சொல்றோம்னா இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஆல் அரௌண்ட் தி வேர்ல்ட் பிச்சர்ஸ்ல விளையாண்டுருக்காங்க. ஆமா, ஒரு இன்டர்நேஷனல் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சைனா கண்ட்ரீஸ்ல போய் விளையாடி இருக்காங்க. அங்கெல்லாம் நல்லா 100 அடிச்சவங்க இவங்க எல்லாம். சோ இவங்களுக்கு ரஞ்சி டிராஃபின்றது ஒரு ஈஸிலி மேனேஜபிள் கேம். இங்க இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் போயிருக்காங்க. எஸ். சோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டொமஸ்டிக் மேட்ச் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் வி வாட்ச் தேர் பெர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க சந்தீப், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டாட்ஸ் நம்ம சொல்லுவோம். ரோஹித் சர்மா ஜம்மு காஷ்மீரோட விளையாண்டாங்க. ஓகே, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர், அப்புறம் ஒரு 28. ஜெய்ஸ்வாலும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, அப்புறம் டிசப்பாயிண்டிங் தான். நேத்து வந்து கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆஃப் சைட் ஸ்டம்ப் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த விக்கெட் எடுத்தவர் வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காரு. அவர் நேம் என்ன? ஹிமான்ஷு சங்வான். பாவங்க, ஒருத்தர் இன்ஸ்டால ஹிமான்ஷு சங்வான் வேற யாரோ இருக்காரு. அவரை போட்டு கோலி விக்கெட் எடுத்ததுக்கு வேற யாரையோ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்றாரு, டே நான் அந்த பவுலரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு. So what is this, guys? Stop this harassing. Even crowd was disappointed. இவ்வளவு crowd 2 days வெயிட் பண்ணி அந்த மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கோலி பேட்டிங் பார்க்க. ஆமா, இவர் வந்து இவ்வளவு பெரிய crowd வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறப்ப இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் guys. இட்ஸ் டிஸ்ஹார்டனிங். நானா சேனலோட பழைய வியூவர்ஸ்க்கெல்லாம் தெரியும், நானு என் ஃப்ரெண்டு வசந்த் எல்லாம் எவ்வளவு பெரிய விராட் கண்ணின்னு. பட் வி லைக் விராட். வி ஜஸ்ட் டோன்ட் கெட் பிளைண்ட் பை இட். வி என்ஜாய் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். சோ ஒரு கிரிட்டிக்னு வர்றப்போ நம்ம கிரிட்டிக் பண்ணி தான் ஆகணும். ஆமா, மேபி அந்த பிரஷரான்னு தெரியல. ரஞ்சி டிராஃபி ஆடுன்னு சொல்ற பிரஷரா இல்ல கௌதம் கம்பீர் வந்தோடனே தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி டிராவிட் இருந்தப்போ இவ்வளவு இதா இல்ல. டிராவிட் வந்தப்ப the team was all gelling well. ஒரு ஆல்ரவுண்டா பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆமா, சொல்லலாம். எல்லா ஃபார்மேட்லயும் கொஞ்சம் ஆல்ரவுண்டா பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நீங்க என்ன கன்சிடர் பண்றீங்க? ஒரு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி? பாருங்க, அஸ்வின் வந்து மிட் ஆஃப் த சீரீஸ்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. யங் பிளேயர்ஸ் தான் சான்ஸ் வராரு. வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராரு. நியூ பிளேயர்ஸ் இப்ப பாருங்க, ஃபுல் கேஆர் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும். ஆல்ரெடி இப்ப சிராஜ வந்து வெளியில தூக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. எஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ் கூட நம்ம சொல்லலாம். But we don't know what's exactly happening. We can just speculate with what we see. So அதான் நம்ம end of the day நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். ஏன்னா we are just by watchers. நம்மளால எதையும் வந்து இவர் இந்த மாதிரி பண்றாரு, இந்த பாலிடிக்ஸ் இவர் பேசுறத நான் கேட்டேன், அந்த மாதிரி நம்ம எதையும் சொல்ல முடியாது. end of the day வந்து அவங்க நம்ம ஆடியன்ஸா, நம்ம கண்ட்ரிக்கு அவங்க வந்து பிளேயர்ஸா நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். பிகாஸ் we have made them rich and we have made them super popular.
நம்ம மேலயும் தப்பு இருக்குதான். நம்ம மேலயும் இது இந்த மாதிரி இவங்க பண்றப்போ நம்ம மேலயும் தப்பு இருக்கா, நம்ம வந்து ஒரு தப்பான பிளேயரை வந்து பாப்புலர் ஆக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் நமக்கு வருது. எஸ். சோ யா, பட் ஆப்வியஸ்லி யங் பிளேயர்ஸ் இறக்குறது இட்ஸ் அ குட் திங். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. ஆமா, ஸ்மூத்தான டிரான்சிஷன். சந்தீப் பக்காவா சொன்னாரு, ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் இருக்கணும். சும்மா எடுத்தோமா கவுட்டோமான்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலே இது வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் நம்ம தோத்ததே இல்ல. எஸ், கம்பீர் கோச்சிங் எடுத்தோடனே 2 சீரிஸ் தோத்துட்டாங்க. ஆமா. சோ அண்ட் இதுதான் வந்து அந்த டொமஸ்டிக் மேட்ச் ஆடி மறுபடியும் இந்த ஒரு டிஸ்ஹார்டனிங்காக ஒரு காரணம் ஆயிருச்சு. எஸ். சோ யா, சோ ஆப்வியஸ்லி ரெண்டாவது பாயிண்ட் இதுதான். ஸ்டார் பிளேயர்ஸ் ஆர் ஆப்வியஸ்லி நாட் பெர்ஃபார்மிங் வெல். அண்ட் ஃபேன்ஸா வந்து நமக்கு வந்து we are losing the interest to watch matches. முன்னாடிலாம் நாங்களே உட்காந்து ஃபுல் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போம். ஆமால சந்தீப், எல்லா இடத்துலயும் உட்காந்து போனோடய போய் நாங்கெல்லாம் மேட்ச் பாத்துக்கிட்டு இருப்போம். இப்ப நாங்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு சரி பாத்துக்கோம், ஸ்கோர் ரிப்போர்ட் பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. சோ யா, அண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுமா சந்தீப்? ரீசன்ஸ் ஃபார் டோட்டல் டவுன்ஃபால் ஆஃப் இந்தியா. பிளஸ் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஏஜ் ஆயிட்டே வருது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துட்டு இருக்கு. ஸ்டார் பிளேயர்ஸ்க்குலாம் 37, 38 தான் இருக்காங்க. ரோஹித் சர்மா 38, விராட் கோலி 37. ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு, மிட் ஆஃப் தி சீரீஸ்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்புறம் சஹல், குல்தீப் மோஸ்ட்லி அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. குல்தீப் இருக்காரு, சஹலுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. சோ who can we see யார வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரா பார்க்கலாம்? இவர் வந்து இந்தியன் டீம் வந்து கைட் பண்ணுவார். இப்ப தோனி வந்து இருந்தப்போ நம்ம வந்து ஒரு கோலி அப்படின்னு நம்ம நமக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு, கோலி கேன் லீட் நெக்ஸ்ட். அந்த மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அந்த மாதிரி இப்ப நம்ம யார சொல்லலாம்? அந்த பொட்டன்ஷியலா இப்ப சுப்மன் கில் இப்ப சாம்பியன்ஸ் வைஸ் கேப்டன் போடுறப்பவே இத்தனை எதிர்ப்பு வருது. சோ இப்போதைக்கு அந்த பொட்டன்ஷியல்ல யாருமே இல்ல. மேபி ஹர்திக் பாண்டியா இப்போதைக்கு இருக்காரு, ஆனா அவருக்கே தரமாட்டாங்க. திடீர்னு இப்ப கில்லுக்கு தந்திருக்காங்க. பட் அந்த இப்போதைக்கு அவர் டிசர்விங் இல்ல வைஸ் கேப்டன் இதுக்கு. எதனால அப்படி சொல்றீங்க? டிசர்விங், சுப்மன் கில் ஒரு நல்ல பிளேயர் தான். அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் அவர் ரீச் பண்ணல வைஸ் கேப்டன்சிக்கு. ஏன்னா அவருக்கே இன்னும் டீம்ல நிரந்தரமான இடம் இல்ல. கன்சிஸ்டன்டா அவருக்கு இததான் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவரே ஒரு நிரந்தரம் இல்லாத ஆளா இருக்கிறப்போ அவரை வந்து எப்படி நம்ம வந்து கைட் பண்றதுக்கு வந்து we can believe him. ஆமா, பும்ரா சொல்லலாம், ஆனா அவர் வந்து இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. யா, பட் ஏன்னா his bowling style is like that. பும்ராக்கு இன்ஜுரி ஆறுது. பிளஸ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ஓவர்ஸ் போட்டா இன்ஜுரி ஆகதான் செய்யும். அவரை வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து மிளகு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு சிச்சுவேஷன். நமக்கு டெஸ்ட் சீரீஸ்ல பும்ரா இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? சுத்தமா விக்கெட்ஸே விழுந்திருக்காது. அவ்வளவுதான், அடிச்சு பிளந்துருவாங்க. இப்ப வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து 200, 100 வர்றவங்க போறவங்க எல்லாம் 100 அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 650 வந்திருக்கும். சோ இதுதான் நம்ம நிலைமையா இருந்திருக்கும். சோ திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சீன்ஸ். சோ ஆஸ் லைக் ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ்னு நான் சொல்லிக்க முடியாது, சந்தீப் சொல்லலாம். நான் வந்து கிரிக்கெட் வாட்சர், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஸோ ப்ளீஸ் கைஸ், வி பிலீவ் யூ அ லாட் அண்ட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் டோன்ட் டிஸ்ஹார்டன் அஸ் லைக் திஸ். இஃப் எனிஹவ் இஃப் இன் எனி வே இந்த வீடியோவெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க தான், பட் வி ஆர் கன்வேயிங் டு த ஜெனரல் ஆடியன்ஸ். அண்ட் யா, ஐ திங்க் தட்ஸ் இட். அவ்வளவுதான் சந்தீப். அவ்வளவுதான். இப்போதைக்கு யாருமே வந்து கன்சிஸ்டா டீம்ல 3 ஃபார்மேட் விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. கேப்டன்சி மெட்டீரியலாவும் யாரும் இல்லை. இருக்கிறவன கூட ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு இருக்காரு, ஆனா அவரும் 3 ஃபார்மேட்டுக்கு இல்ல. டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் மேட்ச் அவரால் விளையாட முடியாது. அந்த மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கு 3 கேப்டன்ஸா போடணும். அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஆமாம். So yeah, we can end this video with this note.
யா பட் கண்டிப்பா வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னா we can expect them to rise up. நாங்க ஒன்னும் கம்ப்ளீட்டா வந்து அவங்கள வந்து அவங்க கிரெடிபிலிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கல. we are just giving our criticism as an audience. ஒரு நல்ல criticism, we are giving a constructive criticism. So வந்து yeah, we really expect the Indian team to rise up again. And yeah, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்ல இந்த வீடியோவை நாங்க எண்ட் பண்றோம். Yeah, we'll catch you guys with future video. And ஹோப் பண்ணுவோம் இதோட இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்சஸ் ரிவ்யூல வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு நானும் முழு மனதுடன் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.